ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில் வித் டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட 2 ரீசேல் பிளாட்டுகள் வந்திருக்கு. நார்த் ஃபேசிங்கில் ஒரு பிளாட் இருக்கு, ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு பிளாட் இருக்கு. நமக்கு தேவைப்படுற சைஸில் வித் 40 அடி ஃப்ரண்டேஜில் இந்த பிளாட்டுகள் இருக்கு. ஸோ வாங்குறவங்களுக்கு பக்கா கமர்ஷியல் ஏரியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மெயின் ரோட்டு மேலே தான் இந்த பிளாட் இருக்கு. இந்த பிளாட் அர்ஜென்ட் சேலுக்கு வருதுங்க. செல்லருக்கு மணி தேவைப்படுறதுனால சீக்கிரமே டிஸ்போஸ் பண்ணணும்னு பார்க்குறாப்புல. அதனால பக்கத்து லேஅவுட்டை விட இங்கே ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ஒரு 700-800 ரூபா கம்மியாக சொல்கிறாப்புல. நீங்க ஈஸ்ட் தாம்பரம் சைடுல லேண்ட் வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இது போல செலக்டட் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி உங்க பார்வைக்கு கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. கூடவே நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த அடுக்குமாடி வீடுகள், இந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸ் அண்ட் அபார்ட்மெண்ட் வீடுகள்லாம் இருக்கக்கூடிய இதே ஏரியாவில் இந்த மெயின் ரோட்டு மேலே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ரீசேல் பிளாட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்டுகளில் ஒரு 6-7 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இதோ கட்டிட்டு இருக்காங்க பாருங்க இந்த இண்டிவிஜுவல் ஹவுசஸ். இதுக்கு பக்கத்தில், இதுக்கு பேக் சைடில் இருக்க 2 பிளாட் தான் இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம காம்பவுண்டுக்கு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க காம்பவுண்டுக்கு உள்ளேயும் நம்ம போய் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே இந்த வீடுகள் ப்ளஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் எல்லாமே நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இது இப்போ நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கோம் இந்த தார் ரோடு, இது மெயின் ரோடு. பஸ் ஃபெசிலிட்டி அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிலாம் இருக்கக்கூடிய ரொம்பவே பிஸியான மெயின் ரோடு. இது சிட்டி லிமிட்டுக்குள்ளே வருது. ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் தான் இது. ஸோ இந்த கேட்டுக்குள்ள இரும்பு கேட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் ஒரு 12 ஃபீட் வைடன் ரோடு. ஃபர்ஸ்ட் பிளாட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் பிளாட்டில் காலம் போட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இல்லை. 3ஆவதா அண்ட் 4ஆவதா இருக்கக்கூடிய பிளாட் A3 அண்ட் A4 சேலுக்கு இருக்கு. இந்த காலம் போட்டிருக்குல, இதுக்கு அடுத்த பிளாட் இப்போதைக்கு சேலுக்கு இருக்கு. என்ன ஃபுல்லாக புல்லு கில்லுமா இருக்கு, செடியும் கிடியுமா இருக்குன்னு யோசிக்காதீங்க. மழை டைம் அப்படின்றதுனால ஒரு வாரம் 10 நாள் விட்டாலே ஃபுல்லாக புல்லு கில்லுலாம் முளைச்சிருது. ஸோ இதாங்க நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட் A3 அண்ட் A4. ஒரு பிளாட் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரியும் இன்னொரு பிளாட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியும் இருக்கு. ஒரு 30 நாளைக்கு முன்னாடி இந்த பிளாட் இப்படி தான் இருந்துச்சு. பக்காவா கிளீனாக நீட்டாக இருந்துச்சு. ஸோ திரும்பவும் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக புல்லு கவர் ஆயிருச்சு. டோன்ட் வரி மக்களே, சீக்கிரமே க்ளீன் பண்ணிடுவாங்க. இன்னும் 2 நாளில் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ மழைக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடணுன்றதுக்காக முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஸோ இது 5500 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட நீட்டான பிளாட்டுங்க. இதை வந்து நடுவில் ஒரு 12 ஃபீட் ரோடு கொடுத்து 4 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. அது 2 பிளாட் வித்துருச்சு. A3 அண்ட் A4 அப்படின்ட்டு 2 பிளாட் மட்டும் இருக்கு. பிளாட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 984 ஸ்கொயர் ஃபீட். சரி, இந்த 2 பிளாட்டை இருக்க லொகேஷன் எங்க தெரியுமா? நம்ம ஈஸ்ட் தாம்பரத்தில் நம்ம வேங்கை வாசலில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் தாம்பரம்ல ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா கேம்ப் ரோட் ஜங்ஷனை அடுத்து செம்பாக்கம் அண்ட் அடுத்து நமக்கு வேங்கை வாசல் பஸ் ஸ்டாப்ல இருந்தோம். இதோ தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்ல இருந்தோம். ஷார்ப்பா வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டை நீங்க ரீச் ஆயிடலாங்க. இந்த ரீசேல் பிளாட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த லொகேஷன்ல நீங்க உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு அஃபோர்டபுள் ரேட்டுக்கு பிளாட் பாக்குறீங்கன்னா இந்த பிளாட் நீங்க 100% சூஸ் பண்ணலாம். ஏன்னா டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட வரதுனால இங்க போடுற பக்கத்து லேஅவுட்டை காட்டிலும் ஆக்சுவலி பக்கத்து காம்பவுண்ட்ல லேஅவுட் போடுறாங்க. அந்த லேஅவுட்டை விட இவர் சொல்றது ஸ்கொயர் ஃபீட் ரேட் 800 ரூபாய் கம்மியா தாங்க சொல்றாப்ல. நம்மளோட சைட்டுக்கு இன்னொரு அப்ரோச் இருக்குங்க. வேங்கை வாசல்ல இருக்க இந்த பிளாட்டுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க இதான் மேடவாக்கம் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து 3வது கிலோமீட்டர்ல வந்துடலாம். மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போற மெயின் ரோடு தான். இந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னா கரெக்டா மேடவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து 3வது கிலோமீட்டர். இங்க மேடவாக்கம் ஜங்ஷன் ரைட் எடுத்து வந்தா இந்த மாம்பாக்கம் ரோட்ல கோல்டு வினர் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு வினர் கம்பெனி இங்க லேண்ட்மார்க். இந்த கோல்டு வினர் கம்பெனில இருந்து வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல நமக்கு இந்த பிளாட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம் மக்களே. இது மட்டும் இல்லாம மேடவாக்கம் டு பொன்மார் போற மெயின் ரோட்ல இருந்தும் நம்ம சைட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் தானுங்க. ஸோ கோல்டு வினர் கம்பெனி அப்படின்னு கேட்டாலே இங்க எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு லேண்ட்மார்க்கா எடுத்துக்கோங்க. அதுல இருந்து வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர். சரியா? ஸோ பார்க்குறீங்க நீங்கள் கரெக்டாக ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த பிளாட்டு தான் இப்படி தான் இருக்கும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் சைட் விசிட் வந்தீங்கன்னா இதே மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்க்கவே எவ்வளோ நீட்டாக தெளிவாக இருக்கு பாருங்க. டோட்டலாக இருந்த 4 பிளாட்டில் ஒரு வீடு விற்று போய் அங்கே பில்டிங்கை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்து பிளாட்டில் உங்களுக்கு காலம் போட்டு அங்கேயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாங்குறவங்க இங்கே இதை உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் எல்லா பிளாட்ஸ் தான். பக்கத்து பிளாட்டாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அண்ணன் தம்பி 2 பேர், அக்கா தங்கச்சி 2 பேர், சொந்தக்காரவங்க 2 பேர் அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க 2 பேர் அப்படின்னு எடுத்தா வாங்குற உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டுங்க. அது மட்டும் இல்லாம அப்படி சேர்த்து எடுக்கும் போது நல்ல ரேட்டும் நெகோஷியேட் பண்ணி தரேன்னு சொல்றாப்புல ஓனர். ஓகேங்களா? இதே ஏரியால டிஏசி அபார்ட்மெண்ட், காசா கிராண்ட் அபார்ட்மெண்ட்னு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இந்த ஏரியால இருக்கிறவங்க, இந்த ஏரியால பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாலாம் லேண்டு அந்த அளவுக்கு டிமாண்டா இருக்கு. சும்மா ஒரு 600-1000 ஸ்கொயர் ஃபீட் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரேட்டு கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க பையர்ஸ். ஆனா இங்க சரியான பிளாட்டுகள் இல்ல. நாமளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இங்க ஒரு ரீசேல் பிளாட்டை கொண்டு வரோம். டைரக்ட் ஓனர் கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட். இதை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா இருக்கிற பிளாட் 2மே ஒன்று நார்த் ஃபேசிங் அண்ட் ஒன்று ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்க பிளாட்.
பக்கத்து பிளாட் 40 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க பிளாட். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 980 ஒன்று, 983 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று. சரிங்களா? 2 பிளாட்டை சேர்த்து வாங்குறவங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கு. சரி, இருக்க இந்த 2 பிளாட்டோட விலை என்ன? பக்கத்து லேஅவுட் காம்பவுண்ட் ஒட்டி போடுற அந்த லேஅவுட்ல பிளாட் 7500 சொல்றாங்க. இங்க பிளாட்டோட ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 6700 கொடுங்கன்னு சொல்றாரு ஓனர். ஸோ அந்த லேஅவுட் காட்டிலும் இது ஸ்கொயர் ஃபீட் ரேட் 800 கம்மிங்க. இது என்னங்க ரேட்டு? இதுக்கு பக்கத்தில் ஒரு லேஅவுட் நல்ல ஃபெமிலியரான ஒரு கம்பெனி போடுறாங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 8000 rupees வரைக்கும் சேல் பண்றாங்க. ஸோ மக்களே, இந்த ஏரியால டிமாண்ட் இருக்கு, பையர்ஸ் அதிகம், ஆனா வாங்குற ப்ராப்பர்ட்டி பிளாட்ஸ் தான் கம்மி. ஸோ அதனால கிடைக்கிற இந்த பிளாட்டுகளை விட்டுறாதீங்க. நல்ல பிளாட், பெரிய ஃப்ரண்டேஜோட தேவையான சைஸ்ல கிடைச்சிருக்கு. ஸோ இதை விட்டா திரும்ப கிடைக்காது. சீக்கிரம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் பண்ணி டைரக்டா வந்து பாருங்க. நிறைய கமர்ஷியல்ஸ், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியா தான். ஈவன் நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துலேயே இங்க ஒரு பார்க் ஏரியாவும் இருக்கு. நல்ல பாஷான ஏரியா தானுங்க. மேடவாக்கம்ல அப்கமிங்ல மெட்ரோ வருது. அப்கமிங் மெட்ரோல வந்து 3வது கிலோமீட்டர் நம்ம சைட் வந்துரும். ஈஸ்ட் தாம்பரம் டு வேளச்சேரி மெயின் ரோட்ல இருந்து வேற ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். வேங்கை வாசல்ல இப்படிப்பட்ட ஒரு ரீசேல் பிளாட் திரும்ப கிடைக்க போறதுல. சோ மிஸ் பண்ணாம சீக்கிரம் ஸ்கிரீன்ல கான்டாக்ட் மட்டும் வந்து பாருங்க மக்களே. வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த ஜோன்ல லேண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.